அக்கா, என்ன பண்ணுறீங்க? வா காமாட்சி, நான் என்ன பண்ணுறேன், டிவி தான் பார்த்துட்ருக்குறேன். வாங்க ஆண்டி. வர்றேம்மா. என்ன வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே குளிச்சிருவேன், இந்நேரத்தில் குளிச்சிருக்கிற? அதுவா, அவள் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டா, அதனால தான். மருமகளே, அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு. சரிங்க. இல்லைக்கா, வேணாம், எனக்கு சேராது. சரி சொல்லு, இந்நேரத்தில் வந்திருக்கிற, ஏதாவது விஷயமா? ஆமாக்கா, காலையில் சிலிண்டர் புக் பண்ணேன். அது நாளைக்கு தான் வரும்னு நினச்சேன், இப்போவே வருதுன்ட்டு மெசேஜ் வந்துருச்சு. அதான் ஒரு 1000 தான் கொடுக்கா, ஈவினிங் அவர் வந்தோன்னே வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் என்ன, வாங்கிட்டு போ. மருமகளே, அந்த பீரோவிலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து ஆண்டிக்கு கொடு. இந்தாங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிக்கா, நான் வர்றேன். ஏங்கம்மாச்சி, இப்போ மட்டும் உனக்கு தீட்டு இல்லையோ? இல்லை, என் மருமக தொட்டு கொடுத்த பணத்தை வாங்கி வச்சிருக்கியே, அதுதான் கேட்டேன். அது அது வந்துக்கா, உன் வீட்லேயும் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா தானே? அவளை யாராவது இப்படி பேசினா நீ சும்மா இருப்பியா? உனக்கு கஷ்டமாக இருக்கும் தானே? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையிலக்கா, அதான் சாயங்காலம் வீட்டில் பூஜை இருக்கு, அதனால தான். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓ அப்படியா, சரி. நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத காமாச்சி. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டில் யாரும் காலை கடன் போகலையா? அது எப்படிக்கா, போகாமல் இருந்தால் உடம்புக்கு பிரச்சனை தானே வரும். அதே மாதிரி தான் பீரியட்ஸ் ஆகிறதும். மந்த்லி கரெக்டாக ஆகலைன்னா உடம்புக்கு பிரச்சனை தான் வரும். ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நீ ஏன் இப்படிலாம் பேசுறியே காமாச்சி? நம்ம கருவறையிலிருந்து வர்ற அது தீட்டுனா நம்ம எல்லாருமே தீட்டு தானே காமாச்சி? ஆமாக்கா, தப்பு தான். மன்னிச்சிடு வசு, நான் பேசுனது தப்பு தான். இனிமே இப்படியெல்லாம் பேச மாட்டேன். சாரிக்கா, நான் வர்றேன்.